ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம சிவபெருமானுக்கு எப்பொழுது சிவபெருமான் கோவிலுக்கு சென்றாலும் இந்த ஒரே ஒரு பொருளை, அதாவது இந்த பூவை மட்டும் கொண்டு போய் நம்ம சிவபெருமான் கோவிலில் சமர்ப்பிக்கணுமா. சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா சிவபெருமானுக்கு வருகின்ற சனி பிரதோஷம் வரும் அல்லவா, அந்த நாட்களில் எல்லாமே நம்ம வெறும் கையோட சிவபெருமான் கோவிலுக்கு போகிறத விட சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த இந்த ஒரே ஒரு பூவை மட்டும் நம்ம கொண்டு போய் சிவபெருமான் கோவிலில் சமர்ப்பித்தாலே போதுமாங்க. அவ்வளவு நன்மைகள் நமக்கு நடக்குமா. இதை காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். காஞ்சி மகான் சிவபெருமானுடைய மிகப்பெரிய பக்தர். அதனால தான் அவரோட பக்தரிட இந்த ஒரே ஒரு பூவை மட்டும் நீ கொண்டு போய் கொடு, உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். நீங்களும் கொண்டு போய் இந்த பூவை மட்டும் சிவபெருமான் கோயிலில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வர இருக்கின்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள், உங்களுக்கு இதுவரை இருந்த துன்பங்கள் அனைத்துமே நீங்கள் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையும் இதுக்கப்புறமாக செழிப்பான வாழ்க்கையாகவும் நீங்கள் சிவனுக்கு இந்த ஒரு செயலை செய்கிறதுனால சிவ குடும்பத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் விநாயகராக இருக்கட்டும், விநாயகர், பார்வதி, முருகன் அனைவரின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாமல் இந்த ஒரே ஒரு பூவை மட்டும் நீங்கள் எப்பொழுது சிவன் கோவிலுக்கு சென்றாலும் இந்த ஒரு பூவை மட்டும் சேர்த்துருங்க. இதனால் இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன பூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கொன்றை பூன்னு அந்த பூவை அழைப்பாங்க. அந்த கொன்றை பூவை தான் நம்ம கொண்டு போய் சிவன் கோயிலில் போய் சேர்க்கணுமா. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சிவனுக்கு ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு இந்த பூவையும் நீங்கள் அங்குள்ள பூசாரியிடம் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா சிவனுக்குன்னு சனி பிரதோஷங்களில் சொல்கிறதுக்குன்னு நிறைய மந்திரங்கள், ஸ்லோகங்கள் இருக்குது. அது அனைத்தையுமே நீங்கள் சிவன் கோயிலில் அமர்ந்து உங்களால் எவ்வளவு முறைகள் சொல்ல முடியுமோ அத்தனை முறைகள் வர நீங்கள் சொல்லிவிட்டு அந்த சனி பிரதோஷத்தில் சிவனை வழிபடுவாங்கல்லவா, அந்த வழிபாட்டை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்கணுமா. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்குமா. இது காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகாரம். அந்த வழிபாட்டை நம்ம கண்களால் பார்க்குறதுனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்குமா. நமக்கு இருந்த துன்பங்கள், துயரங்கள் அனைத்துமே நீங்குமா. முக்கியமாக கடன் தொல்லையாக இருக்கட்டும், எல்லா வித பிரச்சனைகளுமே உங்களை விட்டு செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எனவே தவறாமல் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.